Hi my channel viewers, welcome my cooking channel. നമുക്ക് നല്ലൊരു പൊടിത്തൂവൽ റെസിപ്പി ഇൻട്രൊഡ്യൂസ് പண்றதுக்காக என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி இன்னைக்கு நான் வந்திருக்குது. நமக்கு ஃப்ரெஷ்ஷா green peas எல்லாம் கிடைச்சிருக்குது. அதனால green peas egg ரெண்டுமே சேர்ந்து பண்ணனா ஒரு பொரியல் மாதிரி ஒரு பொடித்தூவல் ரெசிபி தான் என்னோட சேனல் வியூவர்ஸ்க்காக இன்னைக்கு நான் ஷேர் பண்ணுது. நமக்கு பார்க்கலாம். இந்த பச்சை பட்டாணி green peas and முட்டை எல்லாமே வச்சு பண்ணனா ஒரு அடிபொலி பொடித்தூவல் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நமக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ரீன் பீஸ் கிடச்சிருக்குது, எக்கு வச்சுருக்குது. இனி நமக்கு வந்து இந்த பொடித்தூவல் பண்ணுறதுக்காக நான் இந்த தேங்காய் துருவி வச்ச தேங்காய், பெரிய வெங்காயம், பச்சை மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை இது எல்லாமே க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு தான் இந்த பொடித்தூவல் பண்ணுது. அதுக்காக இங்கே இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குது. பெரிய வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை. இனி நமக்கு வந்து ஃப்ளேவர்ஸ் இது வந்து சிக்கன் மசாலாட அந்த பொடி தான் நீங்கள் எடுத்து வச்சுருக்குது. நமக்கு வந்து நல்லா ஃப்ளேவர் எல்லாம் அதுக்கு வேணும். அது வந்து கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா இதில் ஏதாவது ஒரு பொடி யூஸ் பண்ணேன்னா அதுக்கு நல்லா இருக்கும். மஞ்சத்தூள், பெப்பர் பொடி இது இங்கே எடுத்து வச்சுருக்குது. ரெட் சில்லி பவுடர், ஆஸ் யூஷுவல் ஆயில், சால்ட்டு, கடுகு. நமக்கு வந்து இஞ்சி பூண்டு இதொன்றுமே தேவையில்லை. அது ஆட் பண்ணும்போது இதோட டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால் தக்காளி, இஞ்சி பூண்டு அது வந்து நமக்கு இதில் தேவையில்லை. இதெல்லாமே வச்சு தான் நான் இந்த பொடித்தூவல் ப்ரிப்பரேஷன் பண்ணுது. நமக்கு க்ரீன் பீஸ் வந்து வேக வைக்கலாம். அது கொஞ்சம் சால்ட்டு அண்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்கலாம். இன்பிட்வீன் டைமில் வந்து நமக்கு வந்து இதெல்லாமே க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். துருவி வச்சா தேங்காய், பச்சை மிளகு, ரெட் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் எல்லாமே ஆட் பண்ணுது. அதனால் வந்து 2 பச்சை மிளகா தான் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்குது. ஜீரகம், பெரிய வெங்காயம் அண்டு கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து நமக்கு க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இங்கே க்ரீன் பீஸ் நல்லா வேக வச்சுருக்குது. ஒரு பேனில் ஆயில் ஊற்றி வச்சுருக்குது. இது நமக்கு வந்து முட்டை வந்துட்டு கொஞ்சம் சால்ட்டு ஆல்ரெடி கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்குது. சால்ட்டு அண்டு பெப்பர் பவுடர் இது ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றி வச்சுருக்குது. தாளிக்கிறதுக்கு கடுகு, வேக வச்சா கிரீன் பீஸ் ஆட் பண்ணலாம். இனி இது நமக்கு வந்து அரைச்சி வச்ச கண்டென்ட் தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்ச கண்டென்ட் வந்து நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணலாம்.
ஒரு பச்சை வாசம் போன வரைக்கும் நமக்கு வந்து நல்லா வழட்டி விடலாம். இனி நமக்கு இதில் பொடிகளை மிக்ஸ் பண்ணலாம். ரெட் சில்லி பவுடர், சிக்கன் மசாலா பொடி, கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இனி நமக்கு வந்து பெப்பர் பவுடர் எல்லாமே இதில் மிக்ஸ் பண்ணியிருக்குது. உப்பு, பெப்பர் பவுடர் எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கு. அது நமக்கு அதில் நல்லா வழட்டி விடலாம். நம்மோட கிரீன் பீஸ் எக் பொடித்தூவல் இங்கே ஃபைனல் ஸ்டேஜ் ஆகிருக்குது. நமக்கு வந்து எடுத்து வச்ச மல்லித்தழை அண்டு கருவேப்பிலை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். முட்டை வச்சு கிரீன் பீஸ் வச்சு எல்லாமே வெரைட்டியாக ரெசிபீஸ் பண்ணலாம் இல்லையா? குழம்பு எல்லாமே இருக்குது. இது வந்து ஒரு நமக்கு வந்து நல்லா ചൂട് ചോറ് അതിൽ കേടെല്ലാം ആഡ് പണി ഇങ്ങനെ എന്താ ഒരു പൊടിത്തു വര റെസിപ്പി ഒരു അടിപൊളി കോംബോ തന്നെ ഇരിക്കും. നമ്മുടെ ഗ്രീൻ പീസ് എഗ് പൊടിത്തൂവൽ நம்மோட கிரீன் பீஸ் அண்ட் எக் ரெண்டுமே சேர்ந்து பண்ணின பொடித்தூவல் ரெசிபி இங்கே ஃபைனல் ஸ்டேஜ் ஆயிருக்குது. இனி வேற ரைட்டர் ஷேர் பண்ணுறதுக்காக என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி வர வரைக்கும் நன்றி, வணக்கம்.